ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். வீடுங்களை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் எல்லா இடங்களையும் ஒரு அழுக்கு கூட விடாமல் பெருக்கி எடுக்கவும் எல்லா விதத்துக்கும் இந்த துடைப்பம் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதை நம்ம கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் துடைப்பத்தை நல்லா யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் சில இடங்களில் துடைப்பத்தை உள்ளே விட்டு பெருக்க முடியாத அளவுக்கான இடங்கள்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு கீழே, பீரோவுக்கு அடியில், கட்டிலும் கீழெல்லாம் நம்மளால் துடைப்பத்தை விட்டு நீட்டி பெருக்க முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாப் ஸ்டிக்கு ஒரே ஒரு சாக்ஸை மட்டும் போட்டு விடுங்க. அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதனால் நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு நம்ம வீடு முழுக்கவே நம்ம சுத்தமும் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு நம்ம தண்ணி மட்டும் தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் வீட்டை முழுசாக சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த மாப் ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். தரை துடைக்கிற அந்த மாப் ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம இந்த மாப் ஸ்டிக்கு வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கு நான் என்ன வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பழைய சாக்ஸ் இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பழைய சாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த சாக்ஸை வச்சு நான் வீடு முழுக்க தொடச்சி காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாப் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. நம்மளால் துடைப்பம் விட்டு பெருக்க முடியாத இடங்களில் இந்த மாப் ஸ்டிக்கை வச்சு பெருக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க விளையாடிட்டோ இல்லை சில பொருட்களை கிழிச்சு போட்டு இல்லை நம்மளுடைய பெட்டுகள் பண்ணுற அட்டூழியத்தினாலேயும் கூட நம்ம வீடு குப்பையாகும். அந்த குப்பைகள் எங்கே போய் தங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரோவுக்கு அடியில், கட்டில் கீழெல்லாம் போய் தங்கிடும். அந்த குப்பைகளை நம்ம சிரமம் இல்லாமல், கைவலி இல்லாமல் பெருக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தள்ளிக்கிட்டிங்கன்னா அந்த தரையில் இருக்கக்கூடிய முடிகள் முதல் கொண்டு அந்த சாக்ஸ்லேயே ஒட்டிகிட்டு வந்துடும். கட்டிலுக்கு அடியில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்மளால் பெருக்கி எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற குப்பைகளை நம்மளால் தொடப்பத்தை விட்டு பெருக்க முடியாது. அதுக்கு இந்த லாங்காக இருக்கக்கூடிய இந்த மாப் ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாப் ஸ்டிக்கை வெறுமனே போட்டு நம்ம இழுத்தா கூட அந்த குப்பைகள் வராது. அதனால் அந்த குப்பைகளை சுலபமாக பெருக்கி எடுக்கிறதுக்கு இந்த சாக்ஸை நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சாக்ஸை நம்ம அது மேலே போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் அந்த குப்பைகளை வெளியில் தள்ளி பெருக்கி வர முடியும். நல்லாவே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. டஸ்ட்டும் எந்த அளவுக்கு அதில் முடிகள் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். பெட்டோட முடி, மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒட்டடையை கூட நம்ம இந்த மாப் ஸ்டிக்கை வச்சு ஒட்டடை அடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாப் ஸ்டிக்கில் போட்டிருக்கக்கூடிய சாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடைகளை எடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி சோப் ஆயில் இல்லைன்னா லைசால் மாதிரி ஏதாவது ஊற்றி விட்டுக்கோங்க. அதனால் நம்மளுக்கு ஒட்டடையும் சீக்கிரம் ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம ஒட்டடை அடிக்க வேண்டியதே இல்லை. லைசாலாம் ஊற்றி அடிச்சிங்கன்னா பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒட்டடை அடித்து எடுத்துடலாம். இதில் இந்த சாக்ஸ் மாட்டி இருக்கிறதுனாலையும் அதில் இருக்கிற அந்த சோப் ஆயில் ஈரத்தினாலையும் ஒட்டடையை நல்லாவே ஒட்டிக்கிட்டு அந்த சாக்ஸோடவே வந்துடும். இந்த பரணை மேலே இருக்க இந்த கபோர்ட் டோரில் அழுக்கு எதனா படிஞ்சிருந்தால் அதை துடைக்கிறதுக்கும் இந்த மாப் ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கையால் ஃபோனு, ஒரு கையால் மாப் ஸ்டிக்குன்றதால கொஞ்சம் உதறுது வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண ஒட்டடை குச்சியில் கூட இந்த அளவுக்கு அடிக்க முடியாது, கைவலி எடுத்துக்கும். ஆனால் இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒட்டடை அடிக்க ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இந்த சாக்ஸில் இருக்க ஒட்டடையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் நினச்சி அந்த மாப் ஸ்டிக்காலேயே நம்ம வீட்டையும் தொடச்சி எடுத்துடலாம். இருக்கிற 1-2 அழுக்கு டஸ்ட் எல்லாமே அந்த சாக்ஸோட ஒட்டிக்கிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு காமிக்கிறேன். மேலே எல்லாமே இடத்துலையுமே ஒட்டடை எதுவுமே இல்லை, ஈஸியாக வந்துடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாகவும் வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் அதிக அளவு பச்சை மிளகாய் எப்போயாவது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப நாளைக்கு அழுகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு எம்டி பாக்ஸில் பச்சை மிளகாய் காம்பு மட்டும்
கிள்ளி போட்டுட்டு பச்சை மிளகாவை அப்படியே அந்த டப்பாவில் போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த காம்புகளை நீக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது எம்டி டப்பா இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாயில் கவர் இருக்கும், ஏதாவது ஃபுட்டு வந்த ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா அந்த ஃபாயில் கவரில் கூட இந்த பச்சை மிளகாவை போட்டு சேஃப்டி பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அந்த பச்சை மிளகா வீணாக போகாமல் அழுகி போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபுட்டுலாம் வாங்கினா தரக்கூடிய அந்த சில்லி சாஸ் தான். அந்த சில்லி சாஸை அந்த டிஷ்யூ மேலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த சில்லி சாஸ் கலந்த இந்த டிஷ்யூவை எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே ஹார்பிக் ஒயிட்னர் இருந்துச்சு, அந்த ஒயிட்னரையும் கலந்துக்கிட்டேன். சுற்றிலும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இது கூடவே நான் கலந்துக்கிட்ட இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா துணி வாஷ் பண்ணக்கூடிய ரின் ஸ்ட்ரெயினர் தான். அதுக்கப்புறமா ஹோட்டல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாம்பூ டப்பா இருந்துச்சு. அந்த ஷாம்பூவையும் வேஸ்ட்டாக கீழே போடாமல், ரொம்ப பேருக்கு ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய இந்த ஷாம்பு வந்து பிடிக்காது, அதனால் நான் அந்த ஷாம்புவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ஒரு நீளமான கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்கை இந்த டாய்லெட் பேஷனில் போட்டிருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ மேலே வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்தேன். இங்கே ப்ரஷ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கட்டப்பை ஸ்டிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் போட்டுக்கக்கூடிய அந்த சில்லி சாஸ் ஆகட்டும், ஷாம்பு, அந்த ரின்னோட இது எல்லாமே வந்து அந்த மஞ்சள் கரையை போக்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. இந்த டிஷ்யூ போடுறதுனால உங்களுக்கு அடைப்புலாம் எதுவுமே ஏற்படாது. இந்த சில்லி சாஸில் இருக்கக்கூடிய வினிகர், அதனுடைய காரம் எல்லாமே சேர்ந்து கிருமிகளையும் அழிச்சிடும். அதே சமயம் ஷாம்பு எல்லாமே நம்மளுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இப்போ பாருங்கள், அதை நல்லாவே தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மஞ்சக்கரையை போக்குறதுக்கு எந்த ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலை, அதே சமயம் எந்த ஒரு காஸ்ட்லி சொல்யூஷனும் இதில் யூஸ் பண்ணலை. பாருங்கள் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. அந்த ஷாம்போட மனம் எல்லாமே ரொம்பவே நல்ல வாசனையாக இருந்துச்சு. இதனால் உங்களுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம டாய்லெட்டை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்காக ப்ரஷ்ஷு, ப்ளீச்சிங் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் சாதாரண ஒரு கட்டப்பை குச்சியும் டிஷ்யூவும் வச்சே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்க கிருமிகள் சாகிறதுக்கு அந்த சில்லி சாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு. அந்த மஞ்சள் கரை வந்து எந்த அளவுக்கு போயிருக்குதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இந்த தண்ணியோட ஃபோர்ஸ்லாம் குறைஞ்ச பிறகு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். சாதாரண டிஷ்யூ வச்சு நம்ம இந்த டாய்லெட்டை நம்ம நல்லாவே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த முறையிலேயே நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி எடுத்துலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மழை நாள்லேயும் சரி, குளிர்காலத்துலேயும் சரி, நமக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கொசுக்கள் தான். இந்த கொசு தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சே நம்ம இயற்கையான முறையில் கொசுக்களை விரட்டி அடிக்கலாம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அது என்ன இயற்கையான பொருள்னு பார்க்குறீங்களா? நம்ம அன்றாடம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயம், பூண்டு இதனுடைய தோல்களை நம்ம நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டாலே போதும். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி கீழே தான் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் ஒரு 2-3 பொருள் சேர்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேப்பிலை இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேனா வேப்பிலை இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புதினா இருந்தாலும் புதினா எடுத்துக்கோங்க, இல்லை பிரிஞ்சி இலை கிடச்சா பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க, லவங்கம், இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிடுங்க. இந்த ஒரு பொடி இருந்தாலே போதுங்க, உங்கள் வீட்டு சைடு கொசுவே வராது. அப்படியே கொசுக்கள் நிறைய வந்தாலும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக செத்து மடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொடியை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல நம்ம கடைகளில் கறித்துண்டு அப்படின்னு சொல்லிட்டு விற்கும், அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி கறித்துண்டு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வீட்டில் தேங்காய் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த தேங்காவோட ஓட்டை இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் வச்சு எரிய விடுங்க. இந்த மாதிரி எரிஞ்சு வரும்போது அதை இடுக்கியால் பிடிச்சி பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். இந்த முறை கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி எரிய விடும்போது நல்லாவே எரியும். ஏன்னா நமக்கு அடுப்பில் போட்டால் தான் இந்த மாதிரி எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அடுப்பு இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம ஏற்றிக்கலாம்.
இந்த மாதிரி எரிஞ்சு வர சமயத்தில் அதை ஒரு சட்டி இல்லைன்னா ஏதாவது இரும்பு முறம் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் நாரையும் போட்டுக்கிட்டு அந்த நெருப்பை பத்திரமா பொறுமையாக அணைச்சிடுங்க. அணைச்சிட்ட பிறகு அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பொடியை அதில் தூவி விடுங்க. இந்த பொடியை நம்ம தூவி விடும்போது நல்லா புகை வரும். அந்த புகை வந்து கொசுக்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் அதிகமான அளவு கொசுக்கள் வருதோ அந்த இடத்துலலாம் இதை வச்சு நல்லா தூவி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தகன்னு எரியும். அந்த நேரத்தில் நம்ம இந்த பொடியை தூவும்போது அந்த புகைக்கு கொசுக்கள் எல்லாமே செத்து மடியும். இதில் இன்னும் கொஞ்சம் சாம்பிராணி பொடி போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் நிறைய புகையும் வரும். இந்த புகை போடும்போது ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த நெருப்பு நல்லா தணல் எரியணுன்றதுக்காக நம்ம ஒரு அட்டை பேப்பரை வச்சு வீசி விட்டோம்னா நல்லா எரியும். அதனால் நல்லா புகையும் வரும். இந்த முறையை பயன்படுத்தி கொசுக்களை ஒழிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.